நியூட்ரிசர்ச். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு அருமையான ஒரு ப்ராடக்ட். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நியூட்ரிசார்ஜ் டிஹெச்ஏ 200, நியூட்ரிசார்ஜ் டிஹெச்ஏ விச் இதுக்குள்ள டிஹெச்ஏ அப்படிங்கிற சத்து இருக்கு. சரியா? அந்த டிஹெச்ஏங்கிற சத்து வந்து மிக 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 முக்கியம். எதற்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, மெயினா நம்மளுடைய பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு முக்கியம். இந்த டிஹெச்ஏங்கிற சத்து பிரெயினுக்கு முக்கியம் அப்படிங்கிற விழிப்புணர்வே நம்ம யாருக்குமே இல்லை. சரியா? ஒரு மனிதர்களை வந்து அறிவாளி ஆக்க முடியுமானா ஒரு சின்ன ஒரு சத்து கொடுத்து சூப்பர் இன்டெலிஜென்டால் ஆக்குறாங்க. சரியா? ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகம் உருவாகி சரியா மனிதர்கள் உருவாகி நம்ம வந்து இந்த நிலைமையில வந்து நின்றுகிட்டு இருக்கோம். சரியா? இன்றைய வளர்ச்சி பாத்தீங்கன்னா ரொம்ப அபாரமா தான் இருக்கு. பட் இந்த வளர்ச்சி எல்லாம் ஆரம்பிச்சு வைத்தவர்கள் யாரு? ஒரு லைட் கண்டுபிடிக்காத காலத்துல ஒரு ஸ்பேஸ்ல என்ன இருக்கு, பிளானட்ஸ் என்ன இருக்கு, என்ன நடக்குது, ஏன் ஒரு நாளைக்கு 24 hours இருக்கு, இப்படி சோலார் எக்லிப்ஸ் ஏன் வருது, லூனார் எக்லிப்ஸ் ஏன் வருது, இதெல்லாம் கண்டுபிடிக்காத காலத்துல மனிதர்கள் இருந்தது வந்து ரொம்ப ஸ்லோ லேப்பா போச்சு. சரியா? அவங்களுக்கு கண்டுபிடிக்காம இருந்தாங்க. அடுத்தடுத்து கண்டுபிடிச்சு இப்ப இங்க வந்து நிக்கிறோம்னா அதற்கு ஊன்றுகோல் போட்டது பாத்தீங்கன்னா சில அபார அறிவுள்ள மனிதர்கள் தான். அப்படிப்பட்ட மனிதர்களை தான் ஒவ்வொரு ஃபீல்ட்லயும் இருக்காங்க. சரியா? பிசிக்ஸா இருக்கட்டும், கெமிஸ்ட்ரியா இருக்கட்டும், பாட்னியா இருக்கட்டும், உங்களுக்கு ஒவ்வொரு ஃபீல்ட்லயும் நம்மளுக்கு பிரிச்சு மேய்ச்சு பாய்ந்த அறிவாளி இருக்கிறவங்க வந்து ரொம்ப பழங்காலத்துல இருந்து வந்திருக்காங்க. அவங்க கண்டுபிடிக்கலன்னா நம்ம இன்னும் இந்த நிலைமைக்கு வந்திருப்போமா? ஒரு லைட்டை கண்டுபிடிச்சிருப்போமா? ஒரு மெடிசின்ஸ் கண்டுபிடிச்சிருப்போமா? இப்படி நம்மளுடைய சேட்டலைட்ஸ் உருவாக்கி இருப்போமா? ஸ்பேஸ்ல நடக்கிறத கண்டுபிடிச்சிருப்போமா? ராக்கெட் கண்டுபிடிச்சிருப்போமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் தான். சரி, அப்போ ஒரு சில அறிவாளிகள் உலகத்துல இல்லாம போயிருந்தா இந்த உலகம் எந்த நிலைமையில இருக்கும்னா இன்னும் பின்தங்கிய நிலைமையில தான் இருக்கும். சரியா? அப்ப அவங்க ஆரம்பிச்சு வச்சுதான் நம்ம இங்க வந்து நிக்கிறோம். சரியா? செல்போன காரு இப்படி இருக்கும். இன்னும் இது வந்து ஓகே வளர்ந்துகிட்டே போகும். பட் அப்படிப்பட்ட அறிவாளிகளை நம்மளுடைய உலகத்துல நிறைய பார்க்க முடியுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லவே இல்லை. சரியா? நமக்கு ஒரு 10 பேர் நீங்க வந்து உங்களுக்கு தெரிஞ்ச சயின்டிஸ்ட் நேம் சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச அறிவாளி சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களை சொல்லுங்க அப்படின்னு சொன்னா நம்ம சொல்றது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு 10 பேருக்குள்ளதான் நம்ம அதை ரிப்பீட் பண்ணுவோம். அவ்வளவு பேர் தான் இருக்காங்க. சரியா? அப்ப ஏன் அப்படின்னு நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இன்னைக்கு அவங்களுக்கு தெரிஞ்ச பெயர்கள்ல அப்படி சொல்லுங்க அப்படின்னு சொன்னா எல்லாருமே ஃபர்ஸ்ட் சொல்றது வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐன்ஸ்டீன் தான் சொல்லுவோம். சரியா? ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அப்படின்னு சொல்லுவோம், நியூட்டன்னு சொல்லுவோம், ஆரியப்பட்டர். இவர்கள் எல்லாம் என்னங்க கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு கேட்டா எல்லாருமே கண்டுபிடிச்சது வேற வேற ஃபீல்டு. சரி, ஆரியப்பட்டர் கண்டுபிடிச்சது என்னதுன்னா அந்த காலத்துல வீட்டுல உட்கார்ந்துகிட்டே ஒரு டெலஸ்கோப் இல்லாம எந்த ஒரு டெக்னாலஜியிலும் இல்லாம மேல வந்து எக்லிப்ஸ், லூனார் எக்லிப்ஸ் நடக்குது, சோலார் எக்லிப்ஸ் நடக்குது. இந்த எக்லிப்ஸ் அப்பதான் நமக்கு சூரிய கிரகணம் இப்படி ஆகுது. சில நேரங்கள் அந்த சண்டை வந்து சூரியன் மறைச்சிருக்கும், எல்லாரும் ஏர்போர்ட்ல இருக்கு அப்படின்னு எப்படி அவர் திண்ணையில உட்கார்ந்து கண்டுபிடிச்சாரு? ஆச்சரியமா தானே இருக்கு. சரி, ஐன்ஸ்டீன் கண்டுபிடிச்சதா இருக்கட்டும், நியூட்டன் வந்து ஏன் ஒரு ஆப்பிள் மேல இருந்து கீழே விழுது, ஒரு பொருள் விழுதுன்னா சம்திங் ஒரு கிராவிட்டி இருக்கு, அந்த கிராவிட்டி இப்படி இருக்கு, அதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. சரியா? அவங்கெல்லாம் கண்டுபிடிச்சு மனிதர்களுக்கு சொல்லி கொடுக்கலன்னா இன்னும் வளர்ந்துருப்போமான்னு கேட்டீங்கன்னா இல்ல, வளர்ந்துருக்கவே மாட்டோம். சரியா? கணித மேதை ராமானுஜர், இப்ப அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஃபீல்ட்ல இருக்காங்க. ரேடியம் கண்டுபிடிச்சது மேரி கியூரி. அப்ப இவங்க எல்லாம் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா அறிவாளிகள் தான், நம்ம ஒத்துக்கணும். சரியா? அப்துல் கலாம்ல இருந்து சிவன்ல இருந்து ராக்கெட் லான்ச் பண்ணதுல இருந்து ஒரு சேட்டலைட் விட்டு நமக்கு இந்தியாவுக்கு பெருமை தேடி கொடுத்திருக்காங்க. இப்ப இப்படிப்பட்ட மனிதர்களால மட்டும் ஏன் யோசிக்க நம்மளால டக்குன்னு ஒரு யோசிக்க கூட முடியலையே அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இவர்கள் எல்லாரிடமும் பொதுவான ஒன்று என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அறிவுதான். சரியா? அவங்க எல்லாருக்கும் நல்ல ஒரு செயல்திறன் மிக்க ஒரு மூளை இருக்குப்பா அப்படின்னு சொல்லி சொல்லலாம். டெவலப்டு பிரெயின், டெவலப்பிங் கிடையாது, டெவலப்டு பிரெயின் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அப்ப நமக்கு மூளை இல்லையா? இதுதான் நம்ம அடுத்து கேட்போம். ஏன் அவங்களால யோசிக்க முடியுது, நம்மளால யோசிக்க முடியுது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப நம்ம வந்து கை கால உழைச்சு இந்த வேலையெல்லாம் ரொம்ப கஷ்டமானது. இப்போ நம்ம சாக்கடையை கிளீன் பண்றாங்கன்னா அது இவ்வளவு கடினமான வேலை. அதை நம்ம எல்லாரும் பண்ணுவோமா அப்படின்னு கேட்டா பண்ண மாட்டோம். பட் அப்படிப்பட்ட உடல் உழைப்பு பண்ணி கஷ்டப்படுற வேலைக்கு நம்மளுக்கு அவ்வளவு மதிப்பு இருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல. பட் நம்ம ஒரு விஷயத்த யோசிக்கிறோம், நம்மளால யோசிக்க முடியுது. உங்களுக்கு வந்து மூளை செயல்திறன் நிறைய இருக்கு, அதனால யோசிச்சு இந்த பிளானட்ஸ்க்கு அப்புறம் அடுத்து இங்க எந்த பிளானட் இருக்கும், இந்த யூனிவர்ஸ்ல இங்க எப்படி நடக்குது, இது இதனாலதான் நடக்குது, இந்த நோய்க்கு இப்படி மருந்து கண்டுபிடிக்கலாம், இது பண்ணா இப்படி ஆகவே மாட்டாங்க. மனிதர்கள் வந்து ஆஹ்
உயிர் வந்து இப்படி போகாது, கேன்சருக்கு இதுதான் மருந்து, இப்படி எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு பிரெயின் இருந்துச்சுன்னா அது எவ்வளவு ஈஸியான விஷயம். யோசிச்சு பாருங்க, ஒரு இடத்துல உட்காந்துருக்கீங்க, உட்காந்து யோசிக்கிறீங்க, உங்களுக்கு பயங்கரமா பிரெயின் வந்து அதையும் தாண்டி உங்களால சிந்திக்க முடியுது, யோசிக்க முடியுது, அதை செயல்திறன் பண்றீங்க, கரெக்டா இருந்தா எல்லாருமே இப்படி யோசிக்க ஆரம்பிச்சோம்னா உலகம் எங்க போயிருக்கோம். யோசிச்சு பாருங்க, வேற்று கிரகம் என்ன இருக்கு, அதுல யார் இருக்காங்க, இன்னும் தாண்டி அது போக முடியுமா, பயணிக்க முடியுமா? மனிதர்கள்ல வந்து இப்ப 100ல இருந்து 120 வரைக்கும் மனிதனுடைய வாழ்நாள் லைஃப் ஸ்பேன் இருந்துச்சுன்னா அதை நம்ம கூட்டிக்கிற முடியும். சரியா? அப்ப நம்ம எல்லாரும் இப்ப என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா குறைச்சிக்கிட்டே வரும். 100ன்னு இருந்துச்சு. சரியா? எங்க தாத்தா பாட்டி காலத்துல 100ன்னு இருந்துச்சு. இப்ப யாராச்சும் 100 வயசு வரைக்கும் வாழ்றாங்க இல்ல, 100 அப்படின்னு சொல்றோம். கேள்விப்படவே முடியல. 90க்கே நம்ம அப்படின்னு சொல்றோம். 80 தாண்டினாலே இதாயிடுச்சு. அப்ப 70க்கு மேல என்ன சொல்றோம் கேட்டீங்கன்னா 100க்கு மேலதான் முன்னாடி வயசானவங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம என்ன ஆயிடுச்சு, 70னா வயசானவங்க, 50 வயசுல வயசாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதற்கு காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அப்ப இப்ப காட்டின மனிதர்கள் ஐன்ஸ்டீன், ஆல்பர்ட், நியூட்டனா இருக்கட்டும், ஆரியப்பட்டா இருக்கட்டும், ராமானுஜர் இருக்கட்டும், அப்துல் கலாம், திருவள்ளுவர், ஔவையார், இன்னும் உங்களுக்கு தெரிஞ்ச எந்தெந்த அறிவாளிகள் எந்தெந்த ஃபீல்ட்ல இருக்காங்களோ சரியா, அவர்கள் எல்லாரும் ரொம்ப அறிவு, நம்மளை விட ரொம்ப அறிவாளி. அதை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய இன்டெலிஜென்ட் லெவலை செக் பண்றதுக்கு ஐக்கியூ லெவல் சொல்லுவாங்க. சரியா? அப்ப இந்த ஐக்கியூ லெவலை டெஸ்ட் பண்ணனா நான் இப்ப சொன்ன அவர்கள் எல்லாருக்குமே, எனக்கு தெரிஞ்ச அறிவாளிகள் எல்லாருமே சயின்டிஸ்ட் இப்படி ஃபீல்ட்ல பிரபலமானவர்கள் எல்லாருக்கும் ஐக்கியூ லெவல் வந்து 100க்கு மேல இருக்கான், 190க்கு மேல இருக்கான், 200 வரைக்கும் இருக்கான். சாதாரண மனிதர்களுக்கு 100 இருக்கும். 100 இருந்தா அந்த சாதாரண மனிதர்கள், நார்மல் பீப்பிள். சரியா? சில பேருக்கு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயம் கூட புரியாது. கொடுத்து 100 ரூபாய்க்கு நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பூக்கடையில போய் கொஞ்சம் பூ 30 ரூபாய்க்கு வாங்கிட்டு, பக்கத்து கடையில ஒரு அப்பளக்கட்டு வாங்கிட்டு, வரும்போது 2 சாக்லேட் வாங்கிட்டு, ஒரு 4 வேலை கொடுத்தோம்னா மூளை பழம் டக்குன்னு கிராஸ் பண்ண மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு விஷயத்த செஞ்சு முடிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு எல்லாம் ஐக்கியூ லெவல் கூட விட கம்மியா இருக்கு. சரியா? அப்ப கம்மியா இருந்தா அவங்களுக்கு கொஞ்சம் நார்மல் பர்சனை விட அறிவு கம்மி. 100 வந்து நார்மல், 100க்கு மேல இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஒரு ஐக்கியூ லெவல் 130 இருக்கு, 140 இருக்கு, 180 இருக்குன்னா அப்படிதான் யோசிப்போமா. சரியா? அப்ப நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம பிரெயின் தான் ரீசன். சோ ஒரு 180 ஒரு ஐக்கியூ லெவல் பர்சனால சும்மா நார்மலா இருக்க முடியாது. ஒரு செஸ்ல இருக்கட்டும், ஒரு கராத்தேல இருக்கட்டும், ஒரு ஸ்விம்மிங்கா இருக்கட்டும், ஒரு ஓடுறதா இருக்கட்டும், பயங்கரமா பண்ணுவாங்க. எல்லார விடயும் அப்நார்மலா பண்ணுவாங்க. அவங்களுடைய இதை பீட் பண்றதுக்கு நமக்கு கஷ்டமா இருக்கும். இது பேரு தான் சூப்பர் இன்டெலிஜென்ட், சூப்பர் ஹியூமன்ஸ். சரியா? அப்ப நம்ம ஏன் இன்டெலிஜென்டா இல்லை? எனக்கும் அப்ப என்னுடைய பிரெயினையும் நான் சுறுசுறுப்பு ஆக்கிட்டா நானும் யோசிக்கலாம் இல்லையா? ஒரு செஸ் எடுத்தாலும், ஒரு கேரம் எடுத்தாலும், ஒரு ஸ்விம்மிங் எதுவாக இருந்தாலும் நான் அதுல ஜெயிச்சு உலகம் ஃபுல்லா பாப்புலர் ஆகும்னா அது முடியுமா? அது எப்படி? காரணம் என்ன? இதை தவிர நம்ம பார்க்க போறோம். சரியா? சோ உங்களால முடியல, இனிமே உங்களுடைய குழந்தைகளை ஆக்க முடியுமா? உங்க உலகம் ஃபுல்லா தெரியும். இப்ப செஸ்ல வந்து நம்மளுக்கு பிரெக்னாண்டா உலகம் ஃபுல்லா தெரியுது. அவங்க அந்த ஒரு சின்ன பையன்ட்ட வந்து சைன் வாங்குறதுக்கு ஃபாரினர்ஸ் அவ்வளவு பேர் கூட்டு கூட்டமா நிக்கிறாங்க. சரியா? அப்ப அந்த செஸ்ல இருந்து பிரெயின் தானே தேவை. புரியுதா உங்களுக்கு? சோ நம்மளுடைய பிரெயின் எந்த அளவுக்கு சுறுசுறுப்பா இருக்கோ நம்மளுடைய உடம்பும் அதுக்கேத்த மாதிரி சுறுசுறுப்பாக இருக்கும். அப்ப அபார ஆற்றல் வந்து கிடைக்கும். உலகம் ஃபுல்லா ஒரு குழந்தை பாப்புலர் ஆகணுமா, குழந்தை பெயரை சொல்லி நீங்க அவங்களோட அம்மாவா அப்படின்னு கேட்கணுமா, அதற்கு நீங்க என்ன பண்ணணும், என்ன பண்ணலாம், இததான் நம்ம பார்க்க போறோம். அப்படி ஒன்று நடக்கணும்னா அது பேர் மிராக்கிள். சரியா? கஷ்டம் தானே. இப்ப ஸ்கூல்ல வந்து ஃபர்ஸ்ட் வரதே ஒரு பெரிய விஷயம் தான். இப்போ ஒரு ஸ்கூல்ல வந்து ஒரு 1000 குழந்தைகள் இருக்காங்க. அந்த 1000 குழந்தைகளே என் குழந்தை வந்து அவார்ட் பண்றது, கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் வரதும் பெரிய விஷயம், ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் வரதும் பெரிய விஷயம். ஸ்கூலை தாண்டி இந்தியா அளவுல கண்ட்ரீஸும் தாண்டி இருக்கிற எல்லா கண்ட்ரீஸ்லயும் ஃபர்ஸ்ட் வர்றது அப்படிங்கிறது ரொம்ப அபாரமான ஆற்றல் தான். அது பாராட்டுறதுக்குள்ள விஷயம் தான். அப்படி நடக்கணும்னா அதுக்கு பேரு அது மிராக்கிள். சரியா? அந்த மிராக்கிள் நடக்கணும்னா உங்களுடைய மூளை பயங்கரமா சுறுசுறுப்பா இருக்கணும், நல்லா வேலை பார்க்கணும், எல்லாமே வேலை பார்க்கணும். மூளையில இருக்க செல்ஸ் எல்லாமே. இப்ப இந்த இன்டெலிஜென்சி லெவலை நிர்ணயிக்கிறது எங்க இருக்கு? ஐக்கியூ லெவல் எனக்கு வந்து ஒரு 150க்கு மேல வேணும்னு நினைக்கிறேங்க. அதை நான் எப்படி மாத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தி பெஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு குழந்தை கருவுல உண்டாகும் போதுதான் அந்த குழந்தையோடைய ஐக்கியூ லெவல் வந்து நிர்ணயமாகுதான்.
ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரெயின் வந்து டெவலப் ஆகுறது வயித்துக்குள்ள இருக்கும் போதுதான். சரியா? 70% பிரெயின் டெவலப் ஆகுறது அம்மாவுடைய வயித்துல. அதனாலதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டோம்னா, ஒருத்தவங்க பிரெக்னெண்டா இருந்தாங்கன்னா, அவங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கணும். அவங்க வந்து அவங்களுக்கு நல்ல சத்துள்ள சாப்பாட கொடுக்கணும். ரொம்ப ஹாப்பியா வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இதற்கு காரணம் அதுதான். ஏன்னா பேபி வந்து ஃபுல் டெவலப்மெண்ட் அவருடைய மூளை செயல்திறன் 70% டெவலப் ஆகுறதுனால எவ்வளவு அளவு சத்துள்ள சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. இது வெளியே வந்து அப்படிதான் இருக்கும். சரியா? அப்ப ஒரு குழந்தை அறிவாளியா வர்றதற்கு மெயின் காரணம் அவங்க அம்மா எடுத்துக்கிற சாப்பாடு தான். அப்ப அம்மா சாப்பிட்டா குழந்தைக்கு போய் சென்றடையுமா அப்படின்னு கேட்டா ஆமாம், அதுதான். ஏன்னா இப்ப நம்மளால எல்லாராலும் யோசிக்க முடியல. சரியா? ரொம்ப இன்டெலிஜென்ட்டா இருக்க முடியல. அப்ப என்ன நடக்குது அப்படின்னு ரிசர்ச் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டு ஆராயிடுறாங்க. ஏங்க கொஞ்சம் பேர் மட்டும் அறிவாளியா இருக்காங்க, எல்லாராலையும் அறிவாளியா இருக்க முடியல அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி அவங்க கண்டுபிடிச்சதுல என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எந்தெந்த பெற்றோர்கள் கருவுற்றிருக்கும் நிலையில் அவங்க வயிற்றுக்குள்ள இருக்கும் போது டிஹெச்ஏ அப்படிங்கிற சத்தை எடுத்துக்கிட்டாங்களோ, பிறக்கிற குழந்தைகள் எல்லாம் ரொம்ப அறிவாளியா இருக்கு, ஐக்யூ லெவல் 100 மேல இருக்கு அப்படின்னு சொல்லி ரிசர்ச் பர்சன் கண்டுபிடிக்கிறாங்க. சரியா? சோ அதனால இப்ப பாத்தீங்கன்னா நீங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல இன்னும் கொடுக்க ஆரம்பிக்கல. பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் போனீங்கன்னா டாக்டர்ஸ் வந்து டிஹெச்ஏ சொட்டு மருந்து எடுத்துக்கோங்க, டிஹெச்ஏ சப்ளிமெண்ட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பிரெயின் டெவலப்மெண்ட். சரியா? சோ ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான இந்த ஹாஸ்பிட்டல் இங்க தான் போனீங்கன்னா உங்களுக்கு கொடுப்பாங்க. ஏன்னா இது ரொம்ப கொஞ்சம் விலை கூட. அப்ப டிஹெச்ஏனா என்ன? டிஹெச்ஏ அப்படிங்கிறது ஒரு சத்து. இந்த டிஹெச்ஏங்கிற சத்து என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 3 மெயினான இம்பார்ட்டன்டான வேலையா பண்ணுதாம். சரியா? நிறைய வேலையா பண்ணுது. அதுல 3 வந்து ரொம்ப மெயின்பா அப்படின்னு சொல்லி சொல்லலாம். என்னென்ன வேலைகள் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. இந்த டிஹெச்ஏ எந்த நிலைமையில எடுத்துக்கணும்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு நம்ம நியூட்ரிஷார்ஜ் டிஹெச்ஏ எப்படி ஹெல்ப் பண்ணுங்கிறத சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் இட் டெவலப்ஸ் த பிரெயின். மூளை வளர்ச்சியை முழுமையடைய வைக்குது. மூளை வளர்ச்சி எவ்வளவு முக்கியம். சரியா? ஒரு குழந்தை வந்து நம்மளுக்கு மூளை வளர்ச்சி கரெக்டா இல்லாம பிறந்துச்சுன்னா, அதுக்கப்புறம் அவங்களுடைய லைஃபே மாறிடும் கூட. அந்த குழந்தைக்கு அலையிறது எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் அந்த டெவலப்மெண்ட் முழுமையடைய வைக்க முடியல இல்லையா? இதற்கு காரணம் 70% ஆஃப் த பிரெயின் டெவலப்மெண்ட் வயிற்றுக்குள்ளே நடந்து முடிச்சுறதுதான். அது கரெக்டா டெவலப் ஆயிருச்சுன்னா பிரச்சனை கிடையாது. அதற்கு டிஹெச்ஏ சத்து வந்து ஹெல்ப் பண்ணுது. சரியா? அப்ப எல்லாரும் கேட்பீங்க, மேம் அப்ப எங்க எல்லாருக்கும் நம்ம எல்லாருக்கும் மூளை இருக்கு இல்லையா? ஒரே அளவு தானே இருக்கு. அப்ப ஏன் நம்மளால யோசிக்க முடியல அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஆக்டிவேஷன் முக்கியம். ஒரு செல்போன் வச்சிருக்கீங்க. சரியா? செல்போனை வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. உள்ள சிம்மு போட்டாதானே பேச முடியும். சிம்மு போட்டாதானே உங்களுக்கு கால்ஸ் வரும். அதே மாதிரிதான். அப்ப பிரெயின் இருக்கு. அதை ஆக்டிவேட் பண்ணால்தான் உங்களால ஆஹ் நல்லபடியாக ஒரு விஷயத்த செஞ்சு முடிக்க முடியும், யோசிக்க முடியும், அபாரமான ஆற்றல் கிடைக்கும். ஒன்ஸ் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா மெயின்டைன் பண்ணணும். சரி, செல்போன் வச்சிருக்கீங்க, அதை பார்த்து வச்சுக்கணும். சும்மா தண்ணிக்குள்ள போட எடுக்க வச்சுதான் போயிடும். அதே மாதிரிதான் நம்ம பிரெயினும். எனக்கு தான் பிரெயின் இருக்கு. பட் அந்த பிரெயினை நான் வந்து மெயின்டைன் பண்ணலைன்னா, அதுக்கு சத்துள்ள சாப்பாடு இது எல்லாத்தையும் கொடுக்கலன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த மெயின்டெனன்ஸ் நடக்காது. சோ நீங்க அப்ப என்ன, உங்களுக்கு சத்துள்ள சாப்பாடு நீங்க இதெல்லாம் கொடுக்காததுனால ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த மெயின்டெனன்ஸ் நடக்காதனால இந்த பிரெயினோடைய டெவலப்மெண்ட், இந்த ஆக்டிவிட்டிஸ் இது எல்லாமே தடைப்படுங்க. அப்ப இந்த மெயின்டெனன்ஸ்க்கு நாங்க என்னங்க பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதையும் நான் சொல்லி தந்துடுறேன். இந்த பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம தான் இப்ப பார்க்க போறோம். ஒவ்வொன்றாக பார்க்க போறோம். சோ ஒன்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நீங்க என்ன பண்ணணும்னா, உங்க குழந்தைகளுக்கு நியூட்ரிஷன் டிஹெச்ஏ ட்விஸ்ட் கொடுக்காம இருக்கக்கூடாது. யார் ஒருத்தங்க கன்சீவா இருக்காங்களோ அவங்களுக்கும் நம்ம நியூட்ரிஷன் டிஹெச்ஏ 200 கொடுக்காம இருக்கக்கூடாது. அப்படி இருக்கிறது நம்ம பண்ற தப்பு. சரியா? அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கண்டிப்பான முறையில் டிஹெச்ஏ சத்தை வந்து கன்சீவர்களுக்கு நீங்க ரெக்கமெண்ட் பண்ணணும். ஏன்னா டிஹெச்ஏ எங்க இருந்து கிடைக்கும்? சரி, ஆஹ் குழந்தை இருக்கிறவங்க கண்டிப்பான முறையில் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு. இப்ப டிஹெச்ஏ சத்து வேணும்னா நான் என்ன பண்ணேன்? எதுல இருந்து வரும்னா, மீன்ல தாங்க இந்த சத்து நிறைஞ்சிருக்கலாம். மீன்ல
டிஹெச்ஏ அப்படின்றது நிறைஞ்சிருக்கிறதுனாலதான் நடுவுல பாத்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸ்ல இந்த மீன் என்ன பண்றது ரொம்ப குவைட் ஃபேமஸ் ஆச்சு. இப்ப மீன்ல இருந்து எடுக்கக்கூடிய மீன் என்ன மாத்திரை வந்து ஒரு நான்வெஜ் தாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் கொஸ்டின் பண்ணலாம். எஸ் ரைட், இட்ஸ் எ நான்வெஜ் டேப்லெட் தான். பட் சில கம்யூனிட்டில என்ன, நாங்க வந்து பிராமினா இருக்கோம், நாங்க வந்து இந்த மாசம்லாம் மீன் சாப்பிட மாட்டோம், கறி சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்லுவீங்க. அது போக பிரெக்னென்ட் ஆன டைம்ஸ்ல வந்து நான்வெஜ் வந்து பிடிக்காது, மாட்டோம், ஸ்மெல்லுக்கே அவங்களுக்கு வாமிட் வரும். சோ கொஞ்சம் தான் சாப்பிட முடியும். அப்புறம் எப்படி நம்ம வந்து மீனை டெய்லி சாப்பிடுங்க, நிறைய 4-5 பீஸ் வச்சு மீன் சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்ல முடியும்? அது கஷ்டம், கடினம். சரியா? வாமிட் வருது, ஸ்மெல் பிடிக்கல, இல்லாட்டி நான் நான்வெஜ்ஜே சின்ன பிள்ளைல இருந்து சாப்பிட்டது இல்ல, மீன் கிடைக்காது, ரொம்ப ரூபா, இப்படி இவ்வளவு விஷயங்கள்னால நம்மளால மீன் வந்து டெய்லி எடுத்துக்க முடியல. அது போக கன்சீவ் ஆகிற டைம், அதாவது கன்சீவ் ஆன ஃபர்ஸ்ட் ஒரு 3 months வந்து நீங்க கொஞ்சம் பார்த்து இருக்கணும். நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் பேபி வந்து அபார்ட் ஆயிடக்கூடாது, கன்சீவ் ஆயிருக்கும்போது அவங்களுக்கு அபார்ட் ஆயிடக்கூடாது, அபார்ஷன் ஆயிடக்கூடாதுனால ரொம்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் எல்லாருமே இருப்பாங்க. அந்த டைம்ல சாப்பிட சாப்பாடும் நீங்க பார்த்துதான் சாப்பிடணும். அது போக அந்த டைம் மீன் வந்து எடுத்துக்கூடாது. மீன்ல எல்லா மீன்லயும் ஒரு சில வகையான மீன்ல மெர்க்யூரி கண்டென்ட் நிறைய இருக்கும். மீன்ல வந்து மெர்க்யூரி இருக்கும், அது நமக்கு நல்லது கிடையாது. அது போக இந்த கண்டென்ட் கூட இருக்கிற மீனை நீங்க சாப்பிட்டீங்கன்னா அக்காட்ட சான்சஸ் இருக்கு. அதனால மீன் வந்து இன்ஸ்டன்ட் டைப்ல சாப்பிட மாட்டாங்க. சரியா? அப்ப என்ன பண்ணலாம்? ரிசர்ச் எல்லாம் யோசிக்கணும். இப்ப மீன் எப்படி சத்து கிடைக்குது, ஏன் மீன் மட்டும் அவ்வளவு சத்து கிடைக்குது, டிஹெச்ஏ சத்து எதுல இருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா, பொதுவா கடல்ல இருக்கிற மீனுக்கு டிஹெச்ஏங்கிற சத்து அது சாப்பிடுற செடியில இருந்து கிடைக்குது. அந்த செடியை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறதுனாலதான் அந்த செடியில இருக்கிற டிஹெச்ஏ சத்து உடம்புக்குள்ள போகுது. அப்ப என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம ஒரு கடலுக்குள்ள இருக்கிற மீன் சாப்பிடுற செடியில இருந்து டிஹெச்ஏ கிடைக்கிறது பெஸ்டா, மீன்ல இருந்து டிஹெச்ஏ கிடைக்கிறது பெஸ்டான்னு கேட்டீங்கன்னா, கடல்ல இருக்கிற அந்த டிஹெச்ஏங்கிற பிளான்ட்ல இருந்து எடுக்கிற சத்து தான் தி பெஸ்ட். சரியா? ஏன்னா நம்ம டைரக்டா கிடைக்குது இல்லையா? நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பியூர் வெஜ்ஜா கொடுக்கணும் அப்படிங்கறதற்காக மீன்ல இருந்து நம்மளுடைய நியூட்ரிசார்ஜ் டிஹெச்ஏ 200 சத்தை எடுக்கல. சரியா? சோ நம்ம ஒவ்வொரு பொருட்களையுமே, நம்ம நியூட்ரிஷஸ் பொருட்கள் எல்லாத்துலயுமே நம்ம வெஜ் தான். அதுவும் இன்னும் ஒரு படி மேல போய் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அதாவது உள்ள வச்சிருக்க சத்தும் வெஜ், வெளியே இருக்கிற சாஃப்ட் கேப்சூல் எல்லாத்துலயுமே வெஜ் தான். அப்ப இது வரைக்கும் உலகத்துல யாராச்சும் அப்படி யோசிச்சிருக்காங்களா? மீனம் இருந்துதானே டிஹெச்ஏ சத்து எடுக்கிறீங்க, மீன் சாப்பிடுற செடியில இருந்தும் எடுக்கலாம் அப்படின்னு யாராச்சும் யோசிச்சிருக்காங்களான்னா யாரும் யோசிக்கிறது. அப்படி யோசிச்சது யாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம நியூட்ரிசார்ஜ் தான் யோசிச்சிருக்கோம். முதல் முறையாக நியூட்ரிசார்ஜ் டிஹெச்ஏ வெஜ் கேப்சூல். எஸ், நீங்கள் யாராச்சும் ஒரு டாக்டர் கிட்ட இல்லாட்டி படிச்சவங்க யாராச்சும் தெரிஞ்சவங்க கிட்ட நீங்க சொல்லி பாருங்க, நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகா சொல்லுங்க, வெஜ் ஒமேகாவா என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்பாங்க. சரியா? அடுத்தபடியாக நீங்க நியூட்ரிசார்ஜ் வந்து டிஹெச்ஏ வெஜ்ன்னு சொல்லுங்க, அதுவும் வெஜ்ஜா என்ன சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. எஸ், நம்மளுடைய கேப்சூல்ஸ் இட்ஸ் பியூர்லி வெஜ். உள்ள இருக்கிற சத்து மட்டும் கிடையாது, வெரி அவுட்டர் லேயர், இந்த சாஃப்ட் கேப்சூல்ஸ் இப்படி அமுக்கும் இந்த கேப்சூல்ஸ்ல எல்லாத்துலயுமே வெளியே வந்து அந்த இந்த அவுட்டர் லேயர் எப்படி பண்ண முடியும்னா, எலும்பு, மிருகத்துடைய எலும்பை பொடி பண்ணி ஜெலாட்டின் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுலதான் பண்ணுவாங்க. அப்ப மிருகத்துடைய எலும்புனா என்னன்னா, நம்மளுக்கு அந்த எலும்பை பார்க்கவே பயமா இருக்கு. இது வந்து டைரக்டா ஜெலாட்டின் மேக் பண்ற மேனுஃபேக்சரிங் யூனிட்ல இருந்து எடுக்கப்பட்ட போட்டோ. எப்படி கொட்டி எப்படி பண்றாங்க பாருங்க. இதை நல்லா தண்ணியில போட்டு கழுவி சுத்தப்படுத்திட்டு அந்த எலும்பு எல்லாத்தையும் நல்லா பொடி பண்ணி அதுல இருந்து அந்த அவுட்டர் லேயர் பண்ண முடியும். கலர் சேர்த்து எந்த கலரோ அந்த கலருக்கு ஏத்த மாதிரி பண்ணுவாங்க. பட் இது வந்து ஒரு அன்ஹைஜீனிக் ப்ராசஸ். அது போக வெளியே இருக்க லேயர் ஜெலாட்டின் நம்ம வந்து அனிமல் போன் அப்படின்னு சொல்லி பேர் போட மாட்டோம், ஜெலாட்டின் அப்படின்னு சொல்லிதான் போடுறோம். சரியா? அப்ப எல்லாருக்கும் தெரியாது ஜெலாட்டின் என்னன்னு எனக்கு தெரியாதே அப்படின்னு சொல்லுவோம். பட் இட்ஸ் நான்வெஜ், அது போக ஹைஜீன் கிடையாது.
அப்ப இதுக்கு என்ன சொல்யூஷன், அதையும் நம்ம யோசிச்சு நம்மளுடைய நியூட்ரி சார்ஜ் சாஃப்ட் கேப்சூல்ஸ் எல்லாமே கடல்ல இருக்கிற ஒரு வகையான கேரட்டின் அப்படின்னு பிளான்ட்ல இருந்துதான் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா செஞ்சிருக்கோம். சரியா? அப்ப அவுட்டர் கேப்சூலும் நம்மளுக்கு வெஜ், உள்ள இருக்கிறதும் வெஜ். நியூட்ரி சார்ஜ் முதல் முறையாக ஒரு பியூர் DHA 200 ஒரு சாஃப்ட் கேப்சூல்ஸ் வெஜிடேரியனா கொடுக்குறோம். சரியா? இப்ப இது எதுக்கு எவ்வளவு நன்மைகள் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சத்து வந்து கூடுதலாக நமக்கு அப்படியே கிடைக்குதுங்க, எந்த விதத்திலையும் குறையாம நமக்கு கிடைக்குது. சரியா? அப்ப பிரெக்னன்ட் லேடிஸ்க்கு எப்படி நம்மளுக்கு எவ்வளவு சத்து வேணும், அந்த சத்து எப்படி குழந்தைக்கு போய் சேர்த்துங்கிறத பார்ப்போம். ஒரு நாளைக்கு ரிசர்ச் பர்சன் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 400 milligram DHA பிரெக்னன்டா இருக்கும்போது தேவை. நீங்க என்ன பண்ணலாம், கூகுள்ல போய் நீங்க சர்ச் பண்ணிருப்பாங்க how much DHA can a pregnant lady consume in a day அப்படின்னு போட்டீங்கன்னா 400 வரும். 400 மில்லிகிராம். சோ நம்மளுடைய ஒவ்வொரு மாத்திரையிலும் 200 மில்லிகிராம் DHA சத்து இருக்கும். சோ 400 வேணும்னா ஒரு நாளைக்கு 2 கேப்சூல்ஸ் பிரெக்னன்ட் ஆனவங்க இருக்கும். சரியா? சோ பிரெக்னன்ட் ஆனவங்களுக்கு மட்டும் ஒரு நாளைக்கு நியூட்ரிசார்ஜ் DHA 200 2 கேப்சூல்ஸ் எடுத்துக்க சொல்லுங்க. கரெக்டா எடுத்து இது எல்லாருக்குமே 1 போதும் என்ன. சரியா? நம்ம குழந்தைக்கு எப்படி சென்றடையும் எல்லாருமே தெரிஞ்சது, அந்த தொப்புள்கொடி வழியா பிளாசண்டா வழியா அம்மா சாப்பிடுற சாப்பாடு சத்துக்கள் எல்லாமே குழந்தைக்கு சென்றடையும் அப்படிங்கிறதுனால DHA சத்தம் அப்படிதான் ஒரு குழந்தைய போய் சென்றடையும். சரியா? இத பத்தினா உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா, மேம் DHA பிரெக்னன்ட் ஆன டைம் சாப்பிடக்கூடாதே வேற மாத்திரை, எனக்கு டவுட்டா இருக்கு அப்படிங்கிறவங்க தாராளமா நீங்க டாக்டர் கைனகாலஜிஸ்ட்ல DHA மாதிரி தனியா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கேளுங்க. அப்படி இல்லைன்னா நம்ம நியூட்ரிஷியன்லயே ஸோ ஃபேமஸ் பாப்புலர் கைனகாலஜிஸ்ட் ஆஃப் பூனே, மும்பை இருக்கிற டாக்டர்ஸ் வீடியோஸ் இருக்கு. எஸ், நியூட்ரிசார்ஜ் DHA 200 இஸ் சேஃப் டு கன்சியூம். தாராளமா பிரெக்னன்ட் ஆன டைம்ல எடுத்துக்கலாம். இதனால் குழந்தைகளுடைய மூளை வளர்ச்சி அபாரமாக கூடும். சரியா? இதை நீங்க வீடியோஸ் காட்டணும்னா நம்மளுக்கு பண்ணிக்கோங்க. இல்லாட்டி நீங்க உங்க டாக்டர்டே கேட்கிற பல கேட்டுக்கோங்க. நீங்க என்ன பண்றீங்க, பிரெக்னன்ட் முன்னாடி எடுத்துக்கிறது ரொம்ப பெஸ்ட். சரி, நீங்க பேபிக்கு நாங்க வந்து ட்ரை பண்ணுவோம் சொன்னா அப்பாவும் நியூட்ரிசார்ஜ் DHA எடுத்துக்கிட்டே வாங்க. சரி, அப்பா அவங்களுடைய உடம்புலயே DHA சத்து இருக்கு. இப்ப நீங்க உருவாக்குற பேபி ஃபர்ஸ்ட் DHA சத்தோட தான் இருக்கு. அப்புறம் நீங்க அப்படியே கண்டினியூ பண்ணீங்கன்னா குழந்தைய ஐக்கியூ லெவல் கூடுறத யாராலையும் தடுக்க முடியாது. ஐக்கியூ லெவல் கூட இருந்தா அவங்க குழந்தைய வந்து உலகம் ஃபுல்லா பாப்புலரா முடியுமான்னு சொன்னீங்கன்னா ஈஸியா பண்ண முடியும். சரியா? சோ ஏதோ ஒரு ஃபீல்டு, என்ன ஃபீல்ட்ல இருக்கும், டான்ஸா இருக்கலாம், செஸ்ஸா இருக்கலாம், கேரமா இருக்கலாம், கராத்தேவா இருக்கலாம், யோகாவா இருக்கலாம், இல்லாட்டி ஒரு சயின்ஸ் ஃபீல்டுல ஏதாச்சும் கண்டுபிடிக்கலாம், ஒரு IT ஃபீல்ட்ல பயன்படலாமா வரலாம். எந்த ஃபீல்டாக இருந்தாலும் சரி, தனித்துவம் வாய்ந்து கண்டிப்பா தனியா தெரிவாங்க. அதற்கு டிசிஷன் எடுக்க வேண்டியது பெற்றோர்களாகிய நீங்க. சரியா? அப்ப என்ன பண்ணணும், DHA 200 இன்னைக்கே எடுக்க ஆரம்பிக்க. எடுக்கிறதுனால என்ன நன்மைகள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் ஒவ்வொன்றாக. சோ குழந்தையுடைய கருவுல 70% அந்த டெவலப்மெண்ட், பிரெயின் டெவலப்மெண்ட் முழுமை அடைகிறதுனால எடுத்துக்கிட்டே வாங்க. அடுத்து பிரெயினை தவிர வேற என்ன நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்ணு. சரியா? அந்த DHA வந்து கண்ணுடைய வளர்ச்சிக்கு முழுமை பெறும் அப்படிங்கிறதுனால கண்ணுக்கும் நீங்க கண்டிப்பா இருக்கணும். அது போக யாராச்சும் ஒரு பெற்றோர்கள் அம்மாவும் கண்ணாடி போட்டிருக்காங்க, அப்பாவும் கண்ணாடி போட்டிருக்காங்கன்னா அந்த குழந்தைக்கு கண் பார்வையில கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்கு. சரியா? பிரச்சனை வருது. அவங்கெல்லாம் DHA வந்து யோசிக்காம எடுக்கணும், சூப்பராக இருக்கும். ஒன்ஸ் நியூட்ரிசார்ஜ் DHA 200 எடுக்கும் பெற்றோர்களுக்கு அந்த குழந்தை மூளை வளர்ச்சி யோசிக்க தேவை, கண்ணும் சூப்பராக இருக்கும். அது ஃபுல் டேர்ம் பிரெக்னன்சி எல்லாம் 8 மாசத்துல குழந்தை பிறக்கும், 8 மாசத்துல குழந்தை பிறக்கும் அன்னைக்கு யோசிக்க வேண்டாம். கண்டிப்பான முறையில் DHA எடுக்கும் பட்சத்தில் ஃபுல் டேர்ம் பிரெக்னன்சி இருக்கும். எவ்வளவு கலவு 40 வீக்ஸ் குழந்தை வந்து வயிற்றுக்குள்ள இருக்கோ, வயிற்றுக்குள்ள இருக்க பத்தி டெவலப் பண்றதுக்குதான் பெஸ்ட். சரியா? வெளியே வந்து நீங்க இன்குபேட்டர்ல வச்சு நீங்க பாத்துக்கிறதுக்கு அது பேபி உள்ள இருக்கும் போதே ஃபுல் டெவலப்மெண்ட் எல்லாம் ஆகி வெளியே வர்றதுதான். ஒரு பேபி வந்து 36 வீக்ஸ்க்கு அப்புறம் வெளியே வந்துச்சுன்னா இட்ஸ் நார்மல்.
சரியா? இருந்தாதான் கரெக்ட். அதற்கு நியூட்ரிசார்ஜ் DHA 200 உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ரைட் வெயிட்டோட பறக்கிறது சரியா? 2.5க்கு மேல வெயிட் இருந்துச்சுன்னா நார்மல் வெயிட், அது கீழே இருந்துச்சுன்னா லோ பர்த் வெயிட். சரியா? ஸோ உங்களுடைய பேபியோட வெயிட்டும் கரெக்டாக இருக்கும். அது போக அவங்களுடைய செயல்திறன், அவங்களுடைய பிஹேவியர், அவங்க பேசுறது, இதுவும் எல்லாமே கரெக்டாக இருக்கும். DHA 200 இருக்கும். அப்படி எடுக்கலன்னா பயந்துட்டு இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஸ்கேன் பண்ணும் போது பயமா இருக்கும், சொல்லிடுவாங்களா வச்சிருவாங்களா, அத்தனை ரிப்போர்ட்ஸ். ஏதாச்சும் ஒண்ணு சொல்லிட்டா கஷ்டமா இருக்கிற சொல்றது, இங்க போங்க அங்க போங்கன்னு சொல்றது, அலைகிறது சரியா? ஒன்ஸ் நீங்க வந்து அந்த பிரெக்னென்ட் ஆன டைம்ல எந்த அளவுக்கு முடிய பாருங்க. கண்ணுக்குல இருந்து மூளைக்குல இருந்து எல்லாத்துக்கும் சக்தி ஏறதுக்கு நியூட்ரிசார்ஜ் DHA 200 கரெக்டா இருக்கும். அப்ப இதை எப்போது எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு டம்ளர் தண்ணியில ஒரு மாத்திரை. பிரெக்னெண்டா இருக்கவங்க மட்டும் 2 மாத்திரை போடணும். சோ இது ஒரே நேரம் போடணும். அதாவது இன்னைக்கு காலையில சாப்பிட்டுட்டு 9 மணிக்கு போடுறீங்கன்னா, நாளைக்கும் காலையில சாப்பிட்டுட்டு 9 மணிக்கு 2 மாத்திரை போடணும். சரியா? இல்லங்க நான் இன்னைக்கு காலையில மத்தியானம் தான் சாப்பிட்டு போட ஆரம்பிச்சுன்னா, அடுத்த நாளும் மத்தியானமே போடுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு நாள் எப்ப ஆரம்பிக்கிறீங்களோ அதே டைம் மட்டும் நீங்க ஃபாலோ பண்றீங்களா அப்படின்னு சொல்லி பாத்துக்கோங்க. ரொம்ப இது எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேற வேற டைம் சாப்பிடலாம். பட் ஒரே டைம் உடம்புக்கு கொடுத்து பழக்கிறதுனால ரிசல்ட், ஆப்டிமம் ரிசல்ட் வந்து எடுக்கிறதுக்காக கண்டிப்பா அது DHA சத்து வேதிக்கு போய் சென்றடையணும் 100% அப்படிங்கிறதுக்காக ஒரே டைம். சரியா? சோ அப்போ இது எப்பொழுது எடுத்துக்கணும்னா, ஒன்ஸ் நீங்க பேபிக்கு பிளான் பண்ணீங்கன்னா அப்பல இருக்கிறது இது பெஸ்டா இருக்கும். அப்படி இல்லைன்னா ஒன்ஸ் நீங்க பிரெக்னெண்டா இருக்கீங்கன்னு கன்ஃபார்ம் ஆயிருக்கலாம், அப்பல இருந்து எடுத்துக்கோங்க. ஃப்ரம் த டே 1ல இருந்து எடுத்துக்கிட்டே வாங்க. அப்ப எப்போது வரைக்கும் எடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க பேபிக்கு ட்ரீட் பண்ணி முடிக்கிற வரைக்கும் அம்மா எடுத்துக்கணும். சரியா? அதுக்கப்புறம் யார் எடுத்துக்கணும்னா, ஒன்ஸ் நீங்க குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பேபிக்கு பால் கொடுத்தீங்கன்னா அந்த பால் வழியா பேபிக்கு சத்து போய்கிட்டே இருக்கும். 6 மாசம் வரைக்கும் கொடுக்குறீங்கன்னா 6 மாசம் வரைக்கும் நீங்க இல்லைங்க நான் 2 வருஷம் ட்ரீட் பண்றேன், 2 வருஷம் வரைக்கும் நீங்க நியூட்ரிசார்ஜ் DHA எடுத்துக்கோங்க. ஏன்னா 70% குழந்தையுடைய உலை வளர்ச்சி வயிற்றுக்குள்ள நடக்கும். சரிங்க, 70 ஓகே. என்னுடைய ஒய்ஃப் கன்சீவர் கொடுத்துட்டேன், சாப்பிட்டுட்டா, நாங்க சாப்பிட்டோம். மீதி 30க்கு நாங்க என்ன பண்ணோம்? அதுதான் இந்த 30ல ஃபர்ஸ்ட் 2 வயசுக்குள்ள 15% பிரெயின் டெவலப்மெண்ட் நடக்கணும். அப்புறம் 2 வயசுக்கு மேலதான் மீதி 15. நம்ம எல்லாரும் எங்க போய் நிக்கிறோம்னா, இந்த மீதி 15% தான் பிரெயின் டெவலப்மெண்ட் வழி பண்ணும். சரியா? அனைவரும் புடிச்சுக்கிட்டு ஐயோ டியூஷனா படிக்க மாட்டேங்கிறான், நான் இந்த கிளாஸ் அனுப்புறேன், அந்த கிளாஸ் அனுப்புறேன், கிளாஸ் போடுறேன், இப்படி இருக்கா அப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறோம். பட் அப்படி கிடையாது, முடிஞ்சிருச்சு. மோஸ்ட் ஆஃப் த பிரெயின் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க போய் போராடுறீங்க. நம்ம அதை ஃபர்ஸ்ட் டெவலப் ஆகும் போதே ரொம்ப சத்தா இருக்கிறதான் குழந்தைக்கு பால் ஊட்டுற வரைக்கும் அம்மா வந்து DHA 200 எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். என்ன நான் ஃபீடிங்க நிப்பாட்டிட்டேன். நான் என்னுடைய குழந்தைக்கு 6 மாசம் தான் ஃபீட் பண்ணேன். நான் வந்து 2 வயசு வரைக்கும் ஃபீட் பண்றேன். எப்ப ஃபீடிங்க நிறுத்துறீங்களோ, இப்ப 6 மாசம் நிறுத்துறீங்களா, அதுக்கப்புறம் நாங்க என்ன பண்ணேன், குழந்தையுடைய மூளை வளர்ச்சி அந்த 30% இருக்கே, அதை நாங்க முழுமையடையல அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க நியூட்ரிசார்ஜ் DHA ட்விஸ்ட் வந்து உங்க குழந்தைகளுக்கு கொடுக்க ஆரம்பிக்கணும். நியூட்ரிசார்ஜ் DHA ட்விஸ்ட் ஒரு நாளைக்கு குழந்தைக்கு ஒரு மாத்திரை போதுமானது. ஒரு மாத்திரைக்குள்ள 50 மில்லிகிராம் DHA சத்து இருக்கும். சரியா? பெரியவங்களுக்கு கொடுக்குற மாத்திரையில 200 மில்லிகிராம் இருக்கும். குழந்தைகளுக்கு கொடுக்குற DHA ட்விஸ்ட்ல 50 மில்லிகிராம் DHAங்கிற சத்து ஒவ்வொரு மாத்திரையிலையும் இருக்கும். குழந்தைகளுக்கு எப்படி கொடுத்துருக்கா, இது வந்து ஒரு குழந்தை பிறந்த பிள்ளைங்களுக்கு மட்டும் தெரியல. இது ஒரு ட்விஸ்ட் மாதிரி இருக்கும். ரைட்டு திருக்கி உள்ள இருக்கிற மருந்து பிதுக்கி நீங்க சாப்பிடுற சரலாக்கு, சத்து மாவு, கஞ்சி இதுல வந்து நீங்க குழந்தைகளுக்கு கலந்து கொடுக்கலாம். சரியா? சோ இட்லியா இருக்கட்டும், பருப்பு சாதமா இருக்கட்டும், எதுனாலும் கலந்துக்கோங்க. டேஸ்ட் வந்து அபாரமா இருக்கும். ஸ்ட்ராபெரி டேஸ்ட் அப்படிங்கிறதுனால இது பெஸ்ட் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சத்து மாவு கொடுப்பீங்க, கஞ்சி கொடுப்பீங்க, சரி, இல்லாட்டி பனானாவை இல்லாட்டி ஆப்பிள் மிக்சில போட்டு வேக வச்சு கொடுக்குறீங்களா, அதுல கலந்து கொடுக்க
குழந்தைகளுக்கு வந்து கண்டிப்பா இது ஒரு ஐஸ்கிரீம் டேஸ்ட் மாதிரி இருக்கிறதுனால விரும்பி சாப்பிடுவாங்க. சூப்பராக இருக்கும். சரியா? அப்ப நம்ம குழந்தைகளுக்கு இப்ப 6 மாசத்துல நீங்க ஃபீடிங் நிப்பாட்டிட்டீங்கன்னா 6ல இருந்து அடுத்து 1 வயசு 2 வயசு வரைக்கும் குழந்தைகளுக்கு நாளைக்கு ஒரு மாத்திரை கொடுக்கலாம். சரியா? சோ 2 வயதிற்கு அப்புறம் பிரெயின் ஆக்டிவேஷன் நடக்கும். அனைவரையும் டிஹெச்ஏ தேவைங்கிறதுனால 2 வயதுக்கு மேல இருக்க குழந்தைகளுக்கு ஒரு நாளைக்கு 2 கேப்சியூல் 2 தடவை சாப்பிடுற சாப்பாட்டுல கலந்து கொடுக்கணும். சரியா? 2 மாத்திரையும் கொடுங்க. எவ்வளவு நாள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இத நீங்க ஃபீடிங் வந்து நிப்பாட்டினதுக்கு அப்புறம் நிப்பாட்டினதுல இருந்து 2 வயசு வரைக்கும் குழந்தைகளுக்கு ஒரு மாத்திரை கொடுக்குறீங்க. 2ல இருந்து அடுத்து 6 வயதுக்குள்ள குழந்தைகளுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, குழந்தைகள் பெருசாயிட்டாங்க இல்லையா, 3 வேளையும் 3 கேப்சூல்ஸ் ஒரு நாளைக்கு கொடுங்க. சரியா? சோ 3 வேளையும் 3 கேப்சூல்ஸ் ஒரு குழந்தைகளுக்கு நீங்கள் கொடுங்க. கரெக்டாக இருக்கும். நியூட்ரிசார்ஜ் டிஹெச்ஏ ட்விஸ்ட். ஒன்ஸ் நீங்க குழந்தைகள் பெருசாயிருச்சு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நியூட்ரிசார்ஜ் டிஹெச்ஏ 200 ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சலாம். ஒன்ஸ் நியூட்ரிசார்ஜ் டிஹெச்ஏ ட்விஸ்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா 2 வயதிற்கு மேல இருக்க குழந்தைகளுக்கு நியூட்ரிசார்ஜ் கிட்ஸையும் ரெக்கமெண்ட் பண்ணுங்க. சரியா? ஏன்னா அது உங்களுக்கு நியூட்ரிசார்ஜ் டிஹெச்ஏ ட்விஸ்ட் வந்து பிரெயினோட டெவலப்மெண்ட்காக, நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ் வந்து உங்களுடைய குழந்தைகள் ஹைட் வெயிட் இது எல்லாம் வர்றதற்காக கரெக்டா இருக்கும் அப்படிங்கறதுனால 2யும் கொடுங்க. சரியா? 12 வயசு மேல ஆயிடுச்சு அப்ப குழந்தைகளுக்கு டாக்டர் நியூட்ரிசார்ஜ் டிஹெச்ஏ 200 கொடுத்துடலாம். சரியா? அப்ப இவ்வளவு நேரம் யாரெல்லாம் பார்த்தோம்? பிரெக்னன்ட் லேடிஸ்க்கு கொடுத்தா தி பெஸ்ட். அதுக்கப்புறம் பாலூட்டும் தாய்மார்கள் இது எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். அப்ப எல்லாரும் கேள்வி கேட்பீங்க, மேம் நியூட்ரிசார்ஜ் டிஹெச்ஏ 200 இட்ஸ் மீன் ஒன்லி ஃபார் பிரெக்னன்ட் அண்ட் லாக்டேட்டிங் மதர்ஸா? பாலூட்டும் தாய்மார்களுக்கும் பிரெக்னன்ட் ஆனவங்களுக்கு தான் தேவையா, வேற யாருக்கும் தேவையான்னு கேட்பீங்க. அப்படி கிடையாது. ஒன்ஸ் நம்ம வந்து குழந்தை கருவுல இருக்கும்போது 70% கம்ப்ளீட் பண்ணிடுறோம். அடுத்த 2 வயசு வரைக்கும் 15%, அடுத்து வெளியே வந்து 15%, 2 வயசுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லி இருக்கு. சரியா? அதுக்கப்புறம் இப்ப எனக்கு வந்து ஒரு 55 வயசு ஆகுது, எனக்கு 85 வயசு ஆகுது, நான் இப்போ இது பண்ணி என்னோட ஐக்கியூ லெவல கூட்ட முடியுமா? அதனால என்ன பையன் நான் எடுத்துக்கிறதுக்கு தேவையே இல்லையேன்னு கேள்வி கேட்டீங்க. அங்கதான் சிக்கல. எல்லாருக்குமே இந்த பிரெயின் ஆக்டிவேஷன் நடந்துகிட்டே இருக்கும். அதாவது உங்க மூளை எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா சிந்திக்கணும், சுறுசுறுப்பா இருக்கணும், ரொம்ப லெத்தார்ஜிக்கா இருக்கக்கூடாது. ஏன்னா உங்க உடம்புல சில எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பயங்கர ஸ்ட்ரென்த் எல்லாமே ஸ்டாமினா இருக்கும். பட் அவங்களுடைய மூளை யோசிக்கிறது பழசு ஏதாச்சும் யோசிச்சுட்டு அதுலயே இருப்பாங்க. இல்லாட்டி ஃபியூச்சரை யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. பிரசன்ட்ல வாழவே மாட்டாங்க. நிம்மதி கிடைக்கணும். சரியா தூக்கம் வராது. அவங்க எல்லாமே இருந்தும் வாழ தெரியல. இல்லாட்டி அவங்களுக்கு நினைப்பாங்க இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. பட் அது அவங்களால அடுத்தடுத்து செய்ய முடியாது. பிரெயின் அதோட டெவலப்மெண்ட் ஆக்டிவேஷன் கரெக்டா இருக்காது. படிக்கணும்னு நினைப்பாங்க, பிள்ளைங்க படிக்க முடியாது. காரணம் அந்த பிரெயினுக்குள்ள சத்தை நம்ம கொடுக்காம போனதுதான். இப்போ கான்சென்ட்ரேட் பண்ணணும், பிள்ளைங்க படிக்கணும்னா சத்து வேணும்னா எஸ் சத்து வேணும். அப்ப நம்ம என்ன பண்றோம், நியூட்ரிஷன்ஸ் டிஹெச்ஏ 200 12 வயசுக்கு மேல இருக்கிற குழந்தைகள் 40 50 80 எந்த வயசுல நீங்க இருந்தாலும் நியூட்ரிஷன்ஸ் டிஹெச்ஏ எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம டெய்லி நிறைய யோசிக்காம இல்லையே. உங்களுக்கு ஞாபகம் மறதி வரக்கூடாது. ஒரு சூப்பர் மார்க்கெட் போனீங்கன்னா 10 பொருள் வாங்க போனீங்கன்னா அந்த 10 பொருளும் என்னன்னா உங்களுக்கு ஞாபகம் வரணும். சரியா? நீங்க மறக்க கூடாது. என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அனைவருக்கும் நியூட்ரிசார்ஜ் டிஹெச்ஏ 200 தாராளமா கொடுங்க. சரியா? சோ இது வயதானவர்களுக்கு எப்படி உதவும், அவங்க என்னத்தங்க சாதிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு அப்படி கிடையாது. வயசாகும் போது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் வயசாகும். பிரெயினுக்கு வயசாகும் போது அதோடைய தன்மையை குறைச்சுக்கணும். அப்ப நீங்க கூடுதலா இன்னும் சத்து எக்ஸசைஸ் எல்லாம் நல்லா பண்ணணும். அப்ப நீங்க டிஹெச்ஏ கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களால நல்லா யோசிக்க முடியும். ஃபங்க்ஷனிங் ஆஃப் பிரெயின் கரெக்டா இருக்கும். அது போக ஒன்ஸ் அந்த இமோஷன்ஸ் இதெல்லாம் மைண்ட் ஆஃப் டைம்மா இப்ப வந்து மெமரி லாஸ் வந்து இருக்காது. மெமரி லாஸ் வந்து இருக்குது எல்லாருக்கும் என்ன தேவை, என்ன கிளம்ப, நேத்து சாப்பிடணும், என்ன ட்ரெஸ், செல்போன் எங்க வச்சோம், சாவி எங்க வச்சோம்,
அவங்க பிள்ளை என்ன படிக்குது என்ன இதுவே தெரியாம வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு அவ்வளவு ஃபாஸ்டா. இதற்கு காரணம் பிரெயின் ஆக்டிவேஷன் கரெக்டா இல்லாததான் காரணம். ஒன்ஸ் அந்த வயசாகும் போது உங்களுக்கு ஞாபக மருந்தை நோய் வந்துச்சுன்னு நினைச்சுக்கோங்க, ரொம்ப கஷ்டம். அந்த யாரும் அடைவீங்க. நீங்க லட்சமா போய் அந்த நியூரோ ஸ்பெஷலிஸ்ட் சர்ஜரி இப்படின்னு போய் எங்களோட போவீங்க. அந்த வயசுல அவங்க என்ன பண்ண முடியும்? சாப்பிட்டீங்களா அப்படின்னு மறக்கிறது. யாரு யாருன்னே தெரியாம எங்க போறோம்னு தெரியாம இருந்துச்சுன்னா நல்லாவே இருக்காது. வெளியே விட மாட்டாங்க, பூட்டி வச்சுருவாங்க வயதான காலத்துல. சோ இது எல்லாத்தையும் தடுக்கிறதுக்கு நியூட்ரிசார்ஜ் DHA 200 நம்ம அனைவரும் எடுக்கணும். சரியா? அப்ப இப்ப நான் எடுக்கிறதுனால என்னங்க அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 16 வயசுல ஒரு குழந்தைக்கு கொடுக்கறதுனால என்ன அட்வான்டேஜ்னா நல்லா படிப்பாங்க. சரியா? எனக்கு வந்து ஒரு 30 வயசு ஆயிடுச்சு. நான் எப்படி இருக்கிறேன்னா, உங்க குழந்தைகளுக்கு பாடம் சொல்லி கொடுத்து வீட்டை பாத்துக்கிறதுக்கு சுறுசுறுப்பா அவங்க பிரெயினை வச்சுக்கிறதுக்கு அந்த தேவை இல்லைங்க. எனக்கு ஒரு 50 வயசு ஆயிடுச்சு. பிசினஸ்குள்ள எப்படி யோசிக்கணும்னு சொல்லி தரதுக்கு பிரெயின் வேணும்ல. ஸோ நிறைய பிரச்சனை இருக்கு, கடன் பிரச்சனை இருக்கு, எந்த பிரச்சனை இருக்கு, அதுல இருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு பிரெயின் சொல்லி கொடுக்கணும்ல. எதையும் மறக்க கூடாது. அது போக ஒரு விஷயத்த ரொம்ப ஈஸியா எடுத்துக்கிறதற்கு உங்களுக்கு பிரெயின் தான் காரணம். இப்ப எல்லாத்துக்குமே பிரெயின் அப்படிங்கிறது முக்கியம். நியூட்ரிசார்ஜ் DHA 200 தாராளமா எல்லாருமே எடுத்துக்கோங்க. இது உங்களுக்கு 2 மாசம் இருக்கும் போதே உங்களுக்கு நல்ல ஒரு வித்தியாசம் தெரிய ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. சரியா? அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நியூட்ரிசார்ஜ் DHA 200 நீங்க ஃபர்ஸ்ட் எடுங்க. அப்பதானே என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்க மனதார பேச ஆரம்பிப்பீங்க. இதுதான் நியூட்ரிசார்ஜ் DHA 200. சோ இதுல டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கேளுங்க. அப்படி இல்லைன்னா உடனே நான் வந்து ஏகாம் டூ இனாம் பெனிஃபிட்ஸ் வந்து காட்ட போறேன். அதாவது ஒரு நியூட்ரிசார்ஜ் விமன் 5 அடிக்கிறதுனால எவ்வளவு நன்மைகள் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். சோ ஜனவரி மாசம் இந்த டார்கெட் வந்து மும்பை எல்லாம் தாண்டி தனியாங்க. இங்க இப்ப 5 அடிக்கிறது மும்பை செலிப்ரேஷனுக்கும் அது பொருந்தும். சரியா? ஜனவரி மாசம் உங்களுக்கு 2 பெனிஃபிட் கொடுக்குறாங்க. 2ஓட சேர்ந்து 3 பெனிஃபிட்டும் இப்ப ஆட் ஆயிருக்கு. என்னென்ன அப்படிங்கிறத நான் சொல்றேன். சரியா? சோ ஜனவரி மாசம் யாரெல்லாம் 1 ஜனவரில இருந்து 35 ஜனவரிக்குள்ள 5 பீஸ் நியூட்ரிசார்ஜ் விமன் அடிக்கிறீங்களோ உங்களுக்கு முதலாவது பெனிஃபிட் சர்டிபிகேட் கிடைக்கும். இந்த சர்டிபிகேட் இப்படிதான் இருக்கும். Certificate of appreciation. The certificate is presented to the payer for purchasing 5 packs of Nutri-Charge Women அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. சரியா? இந்த சர்டிபிகேட் கிடைக்கும். பிளஸ் உங்களுக்கு அனிமிக் பேட்ச். அனிமிக் பேட்ச்னா என்ன? இது என்ன கிடைக்கும், இதனால எனக்கு நன்மை, இந்த ஒரு பேட்ச கொடுக்கறதுனால எனக்கு என்ன கிடைச்சிச்சு அப்படின்னு கேட்டீங்க. நம்ம மிஷன் 15 crore அப்படின்னு ஒரு விஷயத்த கையில எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ இது எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும். இதனால என்னன்னா 5 வருஷத்துக்குள்ள 15 கோடி நியூட்ரிசார்ஜ் பெண்களுக்கு கொடுத்து பெண்கள் அனிமிக்ல இருந்து காப்பாத்துறதா இதோடைய டார்கெட். சரியா? இதற்கு வந்து நம்ம ஒரு லோகோ மாதிரி இந்த பேட்ச் வந்து இப்படிதான் இருக்கும். 50 வீடு மாதிரி அதுக்குள்ள மிஷன் 15 crore போட்டு கீழே நியூட்ரிசார்ஜ் பண்ண போட்டு அனிமியா C50. சரியா? அனிமையாவே ரத்த சொகையே இல்லாத இந்தியாவை உருவாக்க போறோம் அப்படிங்கிற உறுதிமொழி எடுக்கிற மாதிரி ஒரு பேட்ச் போட்ட லோகோ. சரியா? எதுக்கு இந்த லோகோ அப்படின்னு கேட்பேன். நான் சொல்றேன், எல்லாத்திற்கும் ஒரு நல்ல விஷயம் நீங்க உலகத்துல நடக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு லோகோ இருக்கும். அந்த லோகோவை பார்த்தாலே உங்களுக்கு அந்த விஷயம் எங்கேயாச்சும் போட்டிருந்துச்சுன்னா, இது இந்த சிம்பிள் வந்து எய்ட்ஸோட சிம்பிள் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இந்த சிம்பிள் வந்து உங்களுக்கு ஸ்வச் பாரத், காந்தி கண்ணாடி போட்ட மாதிரி படம் இருக்கிறது வந்து ஸ்வச் பாரத் கிளீன் இந்தியா மூவ்மெண்ட் இருக்கு இல்லையா, அதோடைய லோகோ அப்படின்னு சொல்லி தெரியும். லோகோக்கு வந்து எப்பவுமே மதிப்பு உண்டுங்க. ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுல பாத்தீங்கன்னா ஒரு லோகோ கிரியேட் பண்ணுவாங்க. அது கீழே ஒரு ப்ராவப் மாதிரி ஏதாச்சும் கொடுத்திருப்பாங்க. இது வந்து பாட்டு மாதிரி கூட ஏதாச்சும் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி போடுவாங்க. இது எல்லாமே மக்களுக்கு ரீச் ஆகுறதற்காகத்தான் இவ்வளவு பண்றாங்க. சோ நம்ம வந்து நிறைய லோகோஸ் இதெல்லாம் அங்கங்க நம்ம பார்க்க முடியும். ஒரு தடுப்பூசி போடுறதுக்கு. சரியா? சோ இது மாதிரி உங்களுக்கு நிறைய லோகோஸ் இருக்கு. அந்த வரிசையில இந்தியா ஃபுல்லா இப்ப மேக் இன் இந்தியா இது மாதிரி பண்ண போறாங்க. அது மாதிரி இந்தியா ஃபுல்லா நம்ம ரீச் ஆகுறதற்காக நம்மவும் ஒரு அனிமிக் பேட்சுக்கு லோகோ வச்சிருக்கோம். அப்ப என்ன பண்றோம், இந்த பேட்ச்
எல்லாருக்கையும் நம்ம கொடுக்கறதுனால, எல்லாரும் வாங்கி கையில வச்சு யூஸ் பண்றதுனால நியூட்ரிசார்ஜ் விமன் மாத்துறதுக்குப்பா, அதுக்கு ரத்தம் கூடுதாப்பா, உங்களுக்கு பல பிரச்சனை சரியாகுதா அப்படின்னு இந்தியா ஃபுல்லா இந்த நியூஸ பரவி பேச வச்சு பிரமிப்பூட்டும் வகையில் செய்ய போறோம். இதற்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களை இணைச்சுக்கோங்க. வெறும் அடிச்சு கொள்ளலாம். எப்படி இணைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நியூட்ரிசார்ஜ் வேணும் 5 அடிகள். திரும்பவும் சொல்றேன், இந்த 5 அடிக்கிறதற்கு நீங்க கண்டிப்பா முடியும். நியூட்ரிசார்ஜ் வீல் வீராங்கனா இருக்குன்னு அவசியம் கிடையாது. சரியா? நியூட்ரிசார்ஜ் வீல் வீராங்கனால இல்லாதவர்களுக்கு கூட இந்த பேட்ஜ், சர்டிபிகேட் எல்லாமே கிடைக்கும். சரியா? ஒன்ஸ் நீங்க நியூட்ரிசார்ஜ் விமன்ல வீல் வீராங்கனால சேரலன்னா கூட இந்த 4 அடிக்கிறதுனால சாரி இந்த 5 நியூட்ரிசார்ஜ் விமன் அடிக்கிறதுனால நீங்க அந்த லிங்க்லயும் சேர்ந்துடலாம். இந்த மாசம் 5 அடிக்கிறீங்களா, லிங்க்லயும் கிளிக் பண்ணி சேர்ந்துடலாம். 5வது பெனிஃபிட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, 5வது பெனிஃபிட் நம்மளுடைய நியூட்ரிஷன் விமன் பத்தின ஃபுல்லா புக்ஸ். சரியா? ஒரு புக்லெட், அதோடைய நன்மைகள், யார் யார் எடுத்துக்கணும், எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கிறத இலவசமாக கொடுக்குறாங்க நம்ம நியூட்ரிசார்ஜ்ல. சோ திரும்பவும் சொல்றேன், இந்த புக் வந்து நம்ம இது வரைக்கும் நீங்க வந்து பார்க்காத புக்காக இருக்கும். இதுல இந்த புக்ல இப்ப நான் காட்டுறேன் இல்லையா, இந்த புக் எல்லாமே அந்த நியூட்ரிசார்ஜ் விமன் பெனிஃபிட்ஸ் உடைய புக்கோடைய போட்டோ தான். பட் பிளர் பண்ணி காட்டியிருக்காங்க. எதுக்கு பிளர் பண்ணி காட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உள்ள விஷயங்கள் நீங்க வாங்கி படிக்கும் போதுதான் உங்களுக்கு தெரியணும். அதற்காக உங்களுக்கு பிளர் பண்ணி காட்டியிருக்காங்க. சோ இதுக்குள்ள ஃபுல்லா நியூட்ரிசார்ஜ் விமன் யார் எடுத்துக்கணும், எப்போது எடுத்துக்கணும், எப்படி எடுத்துக்கணும், எந்த விஷயத்துக்கு எப்படி நன்மைகள் கொடுக்கும், ஆர்டிஏ சொன்ன அளவு உள்ள இரும்பு சத்து எவ்வளவு இருக்கு, கால்சியம் சத்து எவ்வளவு இருக்கு, கன்சீவ் ஆகாதவங்களுக்கு நியூட்ரிசார்ஜ் எப்படி ஹெல்ப் ஆகும், irregular periods எப்படி ஹெல்ப் ஆகும், உள்ள எவ்வளவு சத்துக்கள் நிறைச்சிருக்கு அப்படின்னு இவ்வளவு விஷயங்களையும் நியூட்ரிசார்ஜ் விமன் பெனிஃபிட்ஸ்னு போட்ட புக் வந்து உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்கும். அடுத்த டைம் யாரும் ஒரே பில்லுல நியூட்ரிசார்ஜ் விமன் 5 அடிச்சிருக்கீங்களோ, சரியா? அப்ப எவ்வளவு நன்மைகள் கொடுக்குறாங்க, எவ்வளவு ஃப்ரீ கொடுக்குறாங்க? 3. இதெல்லாம் நீங்க என்ன பண்ணலாம்னா, உங்க பியூசி டிப்போ பக்கத்துல இருக்கிறதுல டேரக்டா அந்த பில்ல எடுத்துட்டு போய் நீங்க கொடுத்து உடனே நியூட்ரிசார்ஜ் விமன் இந்த புக் பெனிஃபிட் புக்கை நீங்க வாங்கிக்கலாம். இது மாதிரி புக்கை வச்சுக்கோங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நேற்று சங்கீதா மேம் பேசும்போது சொன்னாங்க, மேம் ஒருத்தவங்களுக்கு வந்து நான் அவங்க பொண்ணுக்கு நியூட்ரிசார்ஜ் விமன் கொடுங்கிற மாதிரி பேசினேன். என்கிட்ட பேசிட்டு போகும்போது நான் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, நிறைய பிரச்சனைகள் இதெல்லாம் சொல்லி irregular சரியாகும் மேம், உங்களுக்கு வெயிட் டிஸ்சார்ஜ், உங்களுக்கு ஸ்மெல்லா வருது, ஒரு மாதிரி இருக்கிறது அந்த இடத்துல எல்லாமே சரியாகும் இப்படிலாம் சொன்னேன் மேம். இதெல்லாம் எங்களுக்கு வேணாம்ப்பான்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. பட் அகெயின் அவங்க என்கிட்ட வந்து வந்தாங்க. வந்து மேம் எனக்கு வந்து இதை பத்தின புக்ஸ் ஏதாச்சும் இருக்கா கொடுங்க, நான் படிச்சு பார்த்துட்டு என் பொண்ணுக்காக கண்டிப்பா வாங்கிட்டு போறேன்னு சொன்னாங்க. உண்மைங்க, மனிதர்களுக்கு பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யுது. இது மாதிரி நீங்க சொல்லிருங்க. சொல்றது வந்து உங்க வேலை, வாங்குறது அவங்களுடைய வேலை. 2 நாள் மைண்டுக்குள்ள ஓடும். நீங்க வந்து ஒரு 4 விஷயம், ஃபார் எக்ஸாம்பிள் யாருக்காச்சும் பயங்கரமா மென்ஸ்ட்ரேட்டட் ப்ராப்ளம்ஸ் இருக்கு, அவங்களுக்கு எங்க தீர்வுன்னு தெரிஞ்சிருக்காரு. நீங்க சொல்றீங்க மேம் இதை தொடர்ந்து 3 மாசம் எடுத்தாலே ரெகுலர் ஆயிடும் மேம் சொன்னீங்கன்னா, இல்லப்பா வேணாம் சொல்லியிருப்பாங்க. பட் அதை மைண்டுக்குள்ள போட்டு வச்சு யோசிப்பாங்க. சரியா? திரும்ப வர்றாங்க உங்ககிட்ட ஏதாச்சும் இது ரிலேட்டட் ஏதாச்சும் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, நீங்க நம்மளுடைய டூல்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. இப்ப இந்த புக் எல்லாம் பெனிஃபிட் எல்லாம் ஃப்ரீயா தானே கொடுக்குறாங்க, வாங்கி வச்சுக்கோங்க. அப்ப என்ன பண்ணலாம், நீங்க இந்த புக்கு கொடுத்து விடுங்க, போய் படிச்சுட்டு கண்டிப்பா முறையில் வாங்குவாங்க. ஸ்டேட்டஸா வைங்க, இது மாதிரி டூல்ஸ வாங்கிக்கோங்க, அற்புதமாக இருக்கும். சோ 5 பில் 5 நியூட்ரிசார்ஜ் ஒரே பில் அடிச்சவங்களுக்கு நியூட்ரிசார்ஜ் விமன் பெனிஃபிட்ஸும் கிடைக்கும். சோ இது ஜனவரி மாதத்திற்காக. அது போக ஜனவரி மாதத்தில் யாரெல்லாம் நியூட்ரிசார்ஜ் விமன் 5 அடிச்சிருக்கீங்களோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கண்டிப்பான முறையில் எனக்கு உங்களுடைய போட்டோ, உங்களுடைய நேம், உங்களுடைய போட்டோ, உங்களோட ஐடியை வந்து எனக்கு அனுப்பிச்சு வைங்க. நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உங்களுக்கு போஸ்டர்ஸ் மேக் பண்ணி கொடுப்பேன். சரியா? சோ போஸ்டர்ஸ் மேக் பண்றதற்கு உங்களுடைய பெயர், ஐடி பிளஸ் 5 அடிச்சல் பில், 5க்கு மேல அடிச்சல் பில். அது போக சில டவுட் கேக்குறீங்க, மேம் நான் 12 அடிச்சிருக்கேன், நீங்க 5ன்னு போட்டு போஸ்டர் கொடுத்துருக்கீங்க, 12 போடுங்க.
அப்படி இல்ல அந்த போஸ்டர்ஸ் எங்களுக்கு கொடுத்தது வந்து 5, 15, 25, 50, 100. சோ அதற்காக நான் வந்து நீங்க 12 அடிச்சிருந்தாலும் அந்த 5 போஸ்டர் பண்ணி தான் கொடுத்துருப்பேன். அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சோ யார் யாரு நியூட்ரி சார்ஜ் வந்து எவ்வளவு அடிச்சிருக்கீங்கன்னு பாக்கணும். நீங்க கூகுள்ல RCM ஆப்ல கீழே உங்களுடைய இதுல போய் நியூட்ரி சார்ஜ்குள்ள போய் அந்த டேஷ்போர்ட்ல போனீங்கன்னா கீழே தனித்தனியாவே உங்களுக்கும் பாத்துக்க முடியுமா, உங்களுக்கு டவுன்லைன்ல இருக்கிறவங்க என்னென்ன பண்ணிருக்காங்க, அவங்க நியூட்ரி சார்ஜ் விமன்ல எவ்வளவு பேர் எவ்வளவு 5 அடிச்சிருக்காங்கன்னு கூட பாத்துக்க முடியும். இந்த விஷயம் வந்து உங்களுக்கு தெரிய வரணும். எல்லாரும் போய் கண்டிப்பா எப்படி பார்க்கணும், நீங்க எவ்வளவு அடிச்சிருக்கீங்கன்னு எவ்வளவு பார்க்கணும். RCMல நியூட்ரி சார்ஜ் விமன் எவ்வளவு அடிச்சிருக்கேன், RCM இந்த பொருள் எவ்வளவு அடிச்சிருக்கேன் அப்படிங்கறத தனித்தனியா பார்க்கலாமாங்க. இதை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதே இப்ப நம்ம மீட்டிங்ல யாருக்காச்சும் இதை எப்படி பார்க்கணும்னு தெரிஞ்சா கூட அவங்கள வந்து டைரக்டா எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவோம். எனக்கு நேத்து வந்து கால் பண்ணி வெண்மதி மேம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சோ இப்ப மீட்டிங்ல யாராச்சும் பார்க்க தெரிஞ்சா கூட அவங்க ஸ்கிரீனை கூட ஷேர் பண்ணி நம்ம ஒன்ஸ் காட்டிடுவோம். கடைசியா அதையும் பண்ணிடுவோம். ஏன்னா நீங்க எந்த விதத்திலையும் எங்கேயும் லேக் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக சொல்றேன். நெக்ஸ்ட் நம்மளுடைய மும்பை செலிப்ரேஷன் நியூட்ரி சார்ஜ் வீர் வீராங்கனால இருக்கிறவங்களுக்கு சரியா. சோ நியூட்ரி சார்ஜ் வீர் வீராங்கனால இருக்கிறவங்களுக்கான மும்பை செலிப்ரேஷன் நடந்துகிட்டே இருக்கு. வருஷம் மும்பைல வச்சு நடக்கும். போன வருஷம் சங்கீதா மேம் மட்டும் போனாங்க. இந்த வருஷம் ஊர் வேறாச்சும் போறாங்க. பிளீஸ் நீங்க டிக்கெட்ஸ் புக் பண்ணுங்க. நம்மளுடைய சார் அவைலபிலிட்டி எவ்வளவு இருக்குன்னு முதற்கொண்டு பார்த்து சொல்லிட்டாங்க. நமக்கு போயிட்டு வர்றதுக்கு 1200 ரூபாய் தாங்க ஆகும். சரியா. உஜ்வால் பாத்தீங்கன்னா அவங்களோட ட்ரைனிங் இருக்கும். அதுபோக மும்பை ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்க, நியூட்ரி சார்ஜ் மில்க் ஷேக் கொடுப்பாங்க. இந்த ஆஃபர் எல்லாமே நமக்கு ரிவார்ட்ஸ் எல்லாமே அக்டோபர்ல இருந்து போயிட்டு இருக்கு. அக்டோபர்ல இருந்து மார்ச் வரைக்கும். சரியா. ஒன்ஸ் நியூட்ரி சார்ஜ் வீல் வீராங்களா நீங்க சேரணும். சிலர் டவுட் கேக்குறீங்க, மேம் நான் நியூட்ரி சார்ஜ் வீல் வாங்கலாம் சேரல, பட் 30 பீஸ் நான் 40 பீஸ் அடிச்சு வச்சிருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கும் உண்டு. அக்டோபர்ல இருந்து மார்ச்க்குள்ள நீங்க எவ்வளவு பண்ணிருக்கீங்களோ கன்சிடர் பண்ணிக்கிடுவாங்க. இப்ப கூட இந்த மாசம் நீங்க நியூட்ரி சார்ஜ் வீராங்களா லிங்க் கிளிக் பண்ணி சேர்ந்துக்கோங்க. புரியுதா. 30 அடிச்சா சிங்கிள் என்ட்ரி, 60 அடிச்சா 2 பேர் கூட்டி போய்க்கலாம். இது வந்து என்னென்ன கொடுக்குறாங்கன்னு பாப்போம். 5 ஒவ்வொரு மாசமும் நியூட்ரி சார்ஜ் வீராங்கனால இருந்தா 5 பீஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். சரியா. அப்ப நீங்க அக்டோபர்ல வீராங்கனால சேர்ந்து இருந்தீங்கன்னா அடுத்து மார்ச் வரும்போது நீங்க எவ்வளவு பண்ணிருப்பீங்கன்னா 30 பீஸ் பண்ணிருப்பீங்க ஒவ்வொரு மாசமும் 5 அப்படி இல்லையா மேம் ஜனவரி வந்துட்டோம் மேம் 3 மாசம் கையில இருக்கு, இந்த மாசம் நியூட்ரி சார்ஜ் வீராங்கனா சேருங்க. சேர்ந்துட்டு நீங்க என்ன பண்ணலாம், உடனே 30 பீஸ் வந்து அடிச்சிருங்க. சரியா. சோ 10 ஒவ்வொரு மாசம் அடிச்சாலும் 3 மாசம் 30 அடிச்சாலாம் சிங்கிள் என்ட்ரி கிடைச்சிடும். சிங்கிள் என்ட்ரிக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சிங்கிள் என்ட்ரிக்கு பேட்ஜும் ஷேஷும் சரியா. சோ பேட்ஜ் ஷேஷ் கிடைக்கும். சிங்கிள் என்ட்ரிக்கு. கப்பல் என்ட்ரிக்கு 60 பண்றீங்க உங்களுக்கு கப்பல் என்ட்ரி கிடைச்சிடும். அது போக உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா 60 அடிக்கிறவங்களுக்கு உங்களுக்கு ஷேஷ் கிடைக்கும், பேட்ச் கிடைக்கும். பிளஸ் புதுசா நியூ அட்ராக்ஷன் என்ன சொல்லியிருக்குன்னா மூடி போட்ட வேஸ்ட் கோட் கிடைக்கும். 30க்கு கிடையாதுங்க, 60க்கு மேல இருந்தா வேஸ்ட் கோட்டு. 60க்கு வேஸ்ட் கோட்டு கை இல்லாத ஓவர் கோட்டு. 100க்கு தான் ஃபுல் பிளேசர் இருக்கணும். சரியா. சோ 60 பண்ணிருக்கணும். இந்த 60ல டிசம்பர்ல இருந்து மார்ச் வரைக்கும் இல்லாட்டி ஜனவரில இருந்து மார்ச் வரைக்கும் 5 டேஸ்க்கு குறையாம நீங்க பண்ணிருக்கணும். அப்பதான் வேஸ்ட் கோட். சப்போஸ் நீங்க 60 அடிச்சுட்டு தொடர்ந்து இந்த 3 மாதம் 5க்கு குறைவா பண்ணிருந்தீங்கன்னா ஷேஷ் பேட்ச் கிடைக்கும், வேஸ்ட் கோட் கிடைக்கும். இதுவே நீங்க 100 டார்கெட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்டால்வர் டிராஃபி கிடைக்கும், பேட்ச் கிடைக்கும், ஷேஷ் கிடைக்கும். இந்த 100 பண்றவங்களுக்கு பிளேசரும் கிடைக்கும். பட் இந்த பிளேசர் வேணும்னா டிசம்பரில் இருந்து இல்லாட்டி ஜனவரியில இருந்து ஒவ்வொரு மாதமும் 5 பீஸ்க்கு குறையாம பண்ணிருக்கும். சரியா. இதுவே நீங்க வந்து 100 அடிச்சிட்டீங்க, பட் ஜனவரி இல்லாட்டி டிசம்பர்ல இருந்து ஒவ்வொரு மாசமும் 5க்கு குறைவா பண்ணிருக்கீங்கன்னு நினைச்சுக்கோங்களேன். உங்களுக்கு ட்ராஃபி கொடுப்பாங்க, பேட்ச் கொடுப்பாங்க, ஷேஷ் கொடுப்பாங்க, பட் நாட் பிளேசர். சரியா. இது ஒரு சர்டன் கண்டிஷனா வைக்கிறாங்க. சோ 100க்கு இதுதாங்க. 200க்கு என்ன கிடைக்கும் அப்படி கேட்டீங்கன்னா நியூட்ரி சார்ஜ் சாம்பியன் ட்ராஃபி கிடைக்கும். அது போக உங்களுக்கு பேட்ச் கிடைக்கும், ஷேஷ் கிடைக்கும். கூடவே இந்த நியூட்ரி சார்ஜ் பிளேசர் வேணும்னா டிசம்பரில் இருந்து இல்லாட்டி ஜனவரியில இருந்து ஒவ்வொரு மாதமும் 25 பீஸ்க்கு குறையாம பண்ணிருக்கோம். சரியா. 25 பீஸ் குறையாம நியூட்ரி சார்ஜ் அடிச்சிருக்கோம். 300 பண்றவங்களுக்கு என்ன கிடைக்கும், 300க்கு மேல ஸ்டேஜ்ல போட்டு கௌரவிக்க போறாங்க.
சரியா? சோ 300க்கு டார்கெட் பண்றீங்களா? உங்களுக்கு பேட்ஜ், ஷீல்டு எல்லாமே கிடைக்கும். பட் பிளேசர் வேணும்னா ஜனவரியில இருந்து டிசம்பரில இருந்து இல்லாட்டி ஜனவரியில இருந்து 3 மாதம் நியூட்ரிசார்ஜ் உமன் 50 பீஸ்க்கு குறையாம பண்ணிருக்கணும். சரியா? சோ இந்த டார்கெட்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. நீங்க அதை நோக்கி போறீங்களாங்கிறத உங்க டேஷ்போர்ட்ல நீங்க செக் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ராடினரி அவார்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது ஸ்டேட் டாப்பர், டிஸ்ட்ரிக்ட் டாப்பர் 350க்கு மேல பண்றீங்களா? எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ல 350க்கு மேல இருக்கோ எல்லாரும் டிஸ்ட்ரிக்ட் டாப்பர். 500க்கு மேல இருக்கா ஸ்டேட் டாப்பர் அப்படிங்கிற உங்களுக்கு அவார்டு கிடைக்கும். 1000க்கு மேல இருக்கா உங்களுக்கு நேஷனல் டாப்பர் அப்படிங்கிற உங்களுக்கு அவார்டு கிடைக்கும். சோ இது எல்லாமே கிடைக்கும் நியூட்ரிசார்ஜ் மும்பை செலிப்ரேஷன். லீடர்ஸ்க்கு, ராயல்டி அச்சீவர்ஸ்க்கு என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உங்களுக்கு கீழே 5 பேரை 30 பண்ண வச்சீங்கன்னா உங்களுக்கு சர்டிபிகேட் சிங்கிள் என்ட்ரி கிடைக்கும். நீங்க ராயல்டி டெக்னிக்கல் 10 பேரை 30 பீஸ் பண்ண வச்சீங்க அக்டோபர்ல இருந்து மார்ச்ல, உங்களுக்கு சிங்கிள் என்ட்ரி பிளஸ் ஷூட் பீட் லீடர் பிளேசர் கிடைக்கும். நீங்க 20 பேரை பண்ண வைக்கிறீங்களா, உங்களுக்கும் என்ன கிடைக்கும்னா சிங்கிள் என்ட்ரி பிளஸ் ஷூட் பீட் லீடர் பிளேசர் கிடைக்கும் லீடர்ஸ்க்கு. சரியா? நீங்க ஸ்டார் எமரால்டா உங்களுக்கு 30 பேரை பண்ணீங்க, உங்களுக்கும் சிங்கிள் என்ட்ரி இது கிடைச்சிருக்கு. அது போக மினி கிளினிக்கல் ட்ரையல் எல்லாரும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, என்கரேஜ் பண்ணுங்க. மினி கிளினிக்கல் ட்ரையல் கண்டிப்பான முறையில் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மக்களுக்கு எடுத்து சொல்லுங்க. கேம்ப் போடுறது மூலியமா உங்களுடைய சேல்ஸை நீங்க கூட்ட முடியும். சரியா? சோ இதுதான் நம்மளுடைய நியூட்ரிசார்ஜ் செலிப்ரேஷன், அட்ராக்ஷன், டார்கெட்ஸ் இது எல்லாமே. சோ நீங்க திரும்பவும் இது ஞாபகம் வச்சுக்கோங்க. 30 பீஸ்க்கு உங்களுக்கு சிங்கிள் என்ட்ரிங்க, 60 தான் உங்களுக்கு கப்பல் என்ட்ரி. சரியா? 60க்கு உங்களுக்கு வேஸ்ட் கோட், 100க்கு உங்களுக்கு ஃபுல் ஆன் கோட் வந்து கிடைக்கும். சரியா? ப்ளீஸ் இதுல டவுட் இருக்கவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா நான் உடனே என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மனிஷா மேம் பேசின வீடியோஸ் வந்து காட்ட போறேன்.